Welcome to EMR Physics. I am Raju, 12th Physics, Unit 2. Current electricity உள்ள important book back numerical problems ஒன் பை ஒன்றா சால்வ் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் அந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 7 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஹாபிஸ்ட்டு ரேடியோவை பில்ட் பண்ணுறாங்க. அப்படி பில்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு 150 ஓம் ரெசிஸ்டர் தேவைப்படுது. ஆனால் அவங்கக்கிட்ட 3 ரெசிஸ்டர்ஸ் இருக்குது. இந்த ரெசிஸ்டர்ஸ்னுடைய வேல்யூ 220 ஓம், 79 ஓம் and 92 ஓம். இந்த 3 ரெசிஸ்டர்ஸை எப்படி கனெக்ட் பண்ணால் 150 ஓம் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். அவைலபிள் ரெசிஸ்டர்ஸ்னுடைய வேல்யூவை R1, R2, R3 அப்படின்னு எடுத்துக்கும். R1 is equal to 220 ஓம், R2 is equal to 79 ஓம், R3 is equal to 92 ஓம். ஸோ இந்த ரெசிஸ்டர்ஸை எப்படி கனெக்ட் பண்ணால் 150 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ்னுடைய வேல்யூ 150 ஓமாக இருக்கணும். ரெசிஸ்டர்ஸை எப்படி கனெக்ட் பண்ணலாம்? We can connect the resistors either in series or in parallel. இங்கே 3 ரெசிஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை சீரீஸ்லேயோ பேரலையோ கனெக்ட் பண்ணும்போது நமக்கு ரிசல்டன்ட் ரெசிஸ்டன்ஸ்னுடைய வேல்யூ 150 வரணும். ஃபஸ்ட்டு நம்ம 3 ரெசிஸ்டர்ஸையும் சீரீஸில் கனெக்ட் பண்ணுறதா வச்சுக்குவோம். let us assume that R1, R2 and R3 are all connected in series. அப்படி கனெக்ட் பண்ணும்போது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்னுடைய வேல்யூ R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3. ஸோ இந்த 3 ரெசிஸ்டர்ஸ்னுடைய வேல்யூவை நம்ம ஆட் பண்ணோம்னா தட் வில் பி கிரேட்டர் தென் 150 இருக்கும். ஸோ திஸ் வில் பி கிரேட்டர் தென் 150 ஓம். அதனால் இந்த 3 ரெசிஸ்டர்ஸையும் நம்ம சீரீஸில் கனெக்ட் பண்ண முடியாது. சின்ஸ் த ரிசல்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் 150 ஓம். நம்பர் 2, இந்த 3 ரெசிஸ்டர்ஸையும் பேரலாக கனெக்ட் பண்ணுறதா அஸ்யூம் பண்ணிக்குவோம். R1, R2 and R3 are all connected in parallel. இந்த மாதிரி பேரலாக கனெக்ட் பண்ணும்போது இந்த 3 ரெசிஸ்டர்ஸில் எந்த ரெசிஸ்டர்னுடைய வேல்யூ கம்மியாக இருக்குதோ அதை விட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியாக இருக்கும். R1 is equal to 220 ஓம், R2 is equal to 79 ஓம், R3 is equal to 92 ஓம். ஸோ இதில் மினிமம் வேல்யூ எது? 79. திஸ் இஸ் அ மினிமம் வேல்யூ. அப்போ இந்த 3 ரெசிஸ்டர்ஸையும் பேரலாக கனெக்ட் பண்ணால் நமக்கு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்னுடைய வேல்யூ இந்த வேல்யூவோட கம்மியாக இருக்கும். தேர்ஃபோர் if R1, R2 and R3 are all connected in parallel, then the total resistance, a total resistance அப்படிங்கிறது equivalent resistance, total resistance will be less than 79 ஓம். அதாவது இந்த 3 ரெசிஸ்டர்ஸ்லேயும் எந்த ரெசிஸ்டன்ஸ்னுடைய வேல்யூ மினிமமாக இருக்கோ அதை விட இந்த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்னுடைய வேல்யூ கம்மியாக இருக்கும். தேர்ஃபோர் த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் லெஸ் தேன் 79. அதனால் இதுவும் மீட்டப் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன? we can connect 2 resistors in parallel and 1 resistance in series. இந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணி பார்ப்போம். 2 resistors in parallel and 1 resistor in series to the parallel combination. அதாவது எப்படின்னா R1 and R2 பேரலாக கனெக்ட் பண்ணி
இந்த parallel காம்பினேஷனை R3 ஓட சீரீஸாக கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ திஸ் இஸ் R1 and this is R2, this is R3. Now what is R1? R1 is equal to 220 ohm. What is R2? R2 is equal to 79 ohm. இது ரெண்டையும் parallel கனெக்ட் பண்ணும்போது ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ்னுடைய வேல்யூவை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? We can use this formula. R is equal to R1 into R2 divided by R1 plus R2. ஸோ இதை எதுலேருந்து டெரைவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1 by R is equal to 1 by R1 plus 1 by R2. parallel காம்பினேஷனுடைய ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ரிலேஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் இருந்து தான் இதை எழுதியிருக்கோம். இப்போ R1 R2 உடைய வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 220 into 79 divided by 220 plus 79. This is equal to 58.12 அப்படின்னு வரும். This is the equivalent resistance of these two parallel combination. Unit of resistance is ohm. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸு R3 ஓட சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்குது. அப்போ we can draw the equivalent circuit as this is the equivalent resistance of parallel combination. This is R. It is connected in series with R3. The value of R is 58.12. Value of R3 is 92 ohm. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா the equivalent resistance will be 58.12 plus 92, which is equal to 150.12 அப்படின்னு வரும். Unit of resistance is ohm. ஸோ அதனால் R1 and R2வை பேரலாக கனெக்ட் பண்ணி அந்த parallel காம்பினேஷனை R3 ஓட சீரீஸில் கனெக்ட் பண்ணால் நமக்கு 150 ohm ரெசிஸ்டன்ஸ் வருது. அதனால் இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஹாபிஸ்ட் கேன் கனெக்ட் R1 and R2 in parallel and the parallel combination can be connected to R3 in series. So this is the answer for the given problem. If you find this video is useful, please subscribe the channel, share it to your friends. If you have any doubts, comment below. Thank you for watching this video.